ராஜசரவணன், இப்போ நீங்க சொன்னபடி இப்போ தூத்துக்குடியை விட்டு இப்போ மக்கள் வெளியே வரணும், கோயில்பட்டிக்கு போகணும், அல்லது திருநெல்வேலிக்கு போகணும், திருச்செந்தூருக்கு போகணும், அல்லது ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா தூத்துக்குடியை விட்டு இப்ப மக்கள் வெளியே வருவதற்கு ஏதாவது பேருந்து இல்லாட்டா ஏதாவது ஆம்புலன்ஸ் ஏதாவது ஒரு வாகனங்கள் இல்லாட்ட மூலம் வர முடியுமா முடியாதா? இல்லை, இப்போது ஒரு தீவில் இருப்பது போல்தான் தூத்துக்குடி மக்கள் இருக்கின்றார்கள். சுற்றிலும் தண்ணீர், ஆங்காங்கே தண்ணீர். வெளியே செல்ல வேண்டுமானால் மதுரை அல்ல, பக்கத்தில் இருக்கிற குறுக்குச்சாலைக்கு கூட ஒருவரும் செல்ல முடியாத சூழ்நிலை. அதே போல் பாத்தீங்கன்னா தருவைக்குளம் ரோடு என்ற ஒரு ரோடு இருக்கிறது. அந்த ரோட்டு வழியாக ராமேஸ்வரம் ரோடு என்று சொல்வார்கள். அந்த ரோட்டுக்கு செல்ல வேண்டுமானாலும் அவர்கள் யாரும் வெளியே செல்ல முடியவில்லை. அவர்களும் சவரியாறுபுரம் அடுத்த டேவிஸ்புரத்தை கூட தாண்ட முடியாது. அதற்கு பிறகு முழுவதுமாக உள்ளது. அதுவும் எல்லாம் பாத்தீங்கன்னா நெஞ்சகம், இடுப்பு அளவு, நெஞ்சு அளவு, அளவுக்கு தண்ணீர் இழுத்து சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு முட்டளவுக்கு தண்ணீருக்கு மேலே சென்றாலே ஒருவர் நடந்து அதில் செல்ல முடியாது. அந்த இழுப்புக்கு அவர்களை இழுத்து சென்றுவிடும். எனவேதான் யாரும் அதில் செல்ல முடியாத அளவுக்கு எல்லோரும் பயத்துடன் ஆங்காங்கே ஸ்தம்பித்து போய் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய தூத்துக்குடி மக்களுடைய நிலைமை ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கின்றார்கள். தூத்துக்குடியில் இருந்து மதுரை போன்ற இடங்களுக்கும் வடக்கையும் செல்ல முடியாது, தெற்கே திருச்செந்தூர் போன்ற பகுதிகளுக்கும் செல்ல முடியாது. அதாவது முள்ளக்காடு இந்த பகுதியில் கூட செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே நகர பகுதிகளிலும் தண்ணீர் ஆங்காங்கே, அதாவது மாநகராட்சிக்கு எல்லைப்பட்ட அந்த பீங்கான் ஆபீஸ் போன்ற பகுதிகளிலும் முழுவதுமாக தண்ணீர் நிற்கின்றது. எனவே பீங்கான் ஆபீஸை தாண்டி கூட காமராஜர் காலேஜை கூட தாண்டி செல்ல முடியாத சூழ்நிலையில் அங்கேயும் தண்ணீர் முழுமையாக நிற்கின்றது. தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி ரோடு, அதாவது 3 பக்கம் தான் தூத்துக்குடியிலிருந்து செல்ல முடியும். கிழக்கு பக்கம் செல்ல முடியாது. கிழக்கு பக்கம் கடல் இருக்கிறதுனால் கிழக்கு பக்கம் யாரும் செல்ல முடியாது. வடக்கு, தெற்கு, மேற்கு 3 பக்கம் தான் நாம செல்ல முடியும். 3 பக்கமும் இப்பொழுது தண்ணீர் சூழ்ந்து நிற்கின்றது. அதனால்தான் அதை நான் ஒரு தீவில் வசிப்பது போல் மக்கள் இப்போது இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறுகின்றேன். திருநெல்வேலிக்கு செல்ல வேண்டுமானாலும் விவிடு அங்கிட்டு, அதாவது அதற்கு அடுத்தாற் போல எங்கேயும் செல்ல முடியவில்லை. இன்றைக்கு மிகப்பெரிய கொடுமை என்னவென்றால், ஒரு இறந்தவருடைய உடலை அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த அடக்கம் செய்யவோ அல்லது மின் அந்த இது மூலமாக அவர்களுக்கு அந்த பரியல் பண்ண கூட முடியாத அளவுக்கு அவர்கள் வண்டியில் அந்த உறவினருடைய உடலை வைத்துக் கொண்டு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் தான் இன்றைக்கு தூத்துக்குடி இருந்து கொண்டிருக்கின்றது. மேலும் தூத்துக்குடியிலிருந்து விவிடிசனிலிருந்து சிவகாசி கல்லூரி வழியாக நாம் யாரும் செல்ல வேண்டுமானாலும் அதற்கு மேற்கே யாரும் செல்ல முடியாத அளவுக்கு எல்லோரும் சந்தித்து போய் நிற்கின்றார்கள். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து கோரமங்கலம் தாண்டி மடத்தூர் விளக்கு வரைக்கும் யாரும் செல்ல முடியாது. அந்த அளவுக்கு தண்ணீர் ஆங்காங்கே முழுமையாக இழுத்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது. எந்த வாகனமும் செல்ல முடிய ஆட்களும் செல்ல முடியாது. இந்த தூத்துக்குடி டு கோயில்பட்டி ரூட் இருக்குல்ல, அந்த ரோட்ல தண்ணி, அந்த ரோட்ல போக்குவரத்து இயங்குதா? தூத்துக்குடி இல்ல சார், கிடையாது. அதான் சொல்றேன். வடக்கு, அது நீங்க வடக்கு பகுதியை சொல்றீங்க. வடக்கு பகுதிக்கும் செல்ல முடியாது. ஏன் கோயில்பட்டி என்ன குறுக்கு சாலை வரைக்கும் செல்ல முடியாது. அதாவது தூத்துக்குடியிலிருந்து நம்ம அந்த டோல்கேட் வரைக்கும் கூட செல்ல முடியாத நிலைமையில் தண்ணீர் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. டோல்கேட் வரையும் சென்று விட்டாலும் டோல்கேட்டுக்கு அடுத்தாற் போல் ஈசிஆர் ரோடு திரும்பும். அந்த ஈசிஆர் ரோடு திரும்புற இடத்திற்கு வடக்கு பகுதியில் முழுவதுமாக அங்க காட்டாற்று வெள்ளங்கள், அங்க ஓட்டப்படாத அந்த பகுதியில் இருந்து அடித்து வந்த வெள்ளம் ரோட்டை தாண்டி விழுந்து சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு அருவி போல் கொட்டி கொண்டிருக்கின்றது. அந்த இடத்திலும் செல்ல முடியாத சூழ்நிலை. ஆங்காங்கே எல்லோரும் வாகனங்களை நிறுத்திவிட்டு அப்படியே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து என்ன நடக்குமோ, என்ன செய்யலாம், என்ன பண்ணது என்பது கூட தெரியாமல் அனைவரும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில வாகனங்கள், பெரிய வாகனங்கள், பஸ், லாரி போன்ற பெரிய வாகனங்கள் மட்டும் அதில் அந்த தண்ணீர் நம்ம ஒன்றும் செய்யாது என்ற நிலைப்பாடோடு வருகிறார்கள். சிறிய வாகனங்கள், 4 சக்கர வாகனங்களில் காட்டு வகைகள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் யாரும் வர முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதற்கிடையே சில வாகனங்கள் ஆங்காங்கே ரிப்பேர் ஆகி வேற நின்று விடுகிறது. அதை தள்ளுவது, அதை ரிப்பேர் செய்வது போன்ற காரியங்களும் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கண்ணன் சார், தூத்துக்குடி முழுமையா அந்த ஒரு தனித்தீவு போலதான் இருக்கு. மழை பெஞ்சிட்டு இருக்கா? மழை பெய்கிறதா? இல்ல, இப்போது லேசாக சாரல் மட்டும் ஒரு சில துளிகள் விழுந்து கொண்டிருக்கின்றன. மழை பெய்யவில்லை. ஆனால் இருண்ட மேகத்துடன், கரு மேகத்துடன் இன்னும் ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே தான் இன்னும் இருக்கின்றதே தவிர இன்னும் அந்த மேகங்கள் இன்னும் களையவில்லை. எப்பொழுது வேண்டுமானாலும் இன்னும் அதற்போல் இன்னும் அடித்து ஊற்றி கொளுத்துவதற்கும் இது இருக்கின்றது.